நமக்கு. ஆனா அந்த அந்த இந்த கிளாரிட்டி கிடைக்க கிடைக்க அது எல்லாமே கலந்து ஓடி. அதாவது விழிப்படையாதவனுக்கு தான் அந்த வினை வேலை செய்யும். இப்போ இன்னொன்று சொல்லுவாங்களா, முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பர், பின்னை வினையை பிசைவர்னு இதே திருமூலர் சொல்றார். ஒரு குருவுக்கு அந்த பவர் வந்து உட்காந்துலாம் உங்க வினைகள்லாம் அவருக்கு தெரியும். அவங்க நினைச்சாங்கன்னா அதை கொஞ்சம் அவுத்து அதை சாதி பண்ணிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் செய்ய இருக்க அதை ஒன்று செய்ய விடாமல் பண்ணிடுவார். பின்னை வினையை பிசைவர் தான் நீ நீ வந்து குரங்காக இருப்ப ஒன்றி பிள்ளையார் ஆக்கி விட்டுரு. அதை குரங்கு பிள்ளையார் பிடிக்க குரங்கான கதை, குரங்காயவே பிள்ளையார் இருப்பேன். நம்ம வந்து குரங்காயிருவோம். அது அவருக்கு தெரியும். ஆனால் அதை பெசஞ்சு வேறு ஒன்று வேணாம். நான் கம்யூனிஸ்டாக சாமி பார்க்கணும். ஒரு இறைநம்பிக்கை இல்லாமல் தான் அவர் இருக்கும். ஒரு கடவுள் மறுப்பாளர் தான். அப்படிதான் அவர் யோகிட்டு போனேன். இதே தலைகளை மாதிரி தெரியல. நான் இப்படி மாறுபன்னு சொப்பனத்தில் நினைக்கிறேன். அவரையே கேள்வி தான் நான் போனேன். அவர் என்னைய உள்ளுக்குள் கேள்வி இருக்கிற ஆளாக திருப்பிட்டார். பின்னை வினையை திசை வருவது என் லைஃப்ல சாமிட்டு இருக்குது. அதனால என்ன நான் வினைப்பெயர்லாம் இருக்குது. ஆனால் இது சொல்றேன்னா இது லீலான்னு சொல்றாங்க. இறைவனுக்கு ஒரு போர் அடிச்சு. அதனால நம்மளை எல்லாம் கண்ணை கட்டி விட்டு சுற்றி விட்டுது. நம்ம அந்த கண்ணை கட்டி விட்டு விளையாட்டு சுற்றி விட முடியுமா? அது விளையாட்டு பார்க்க வேடிக்கையாக இருக்கு. அவன் அங்கே அங்கே தேடிட்டு இருப்பாங்க. அது மாதிரி நம்ம இப்படி சுற்றி விடுறதே இறைவன். இறைவனுக்கு ஒரு லீலை இருக்கு. சாமி சொல்றாரு, இட் இஸ் மை ஃபாதர்ஸ் லீலா. சில கேள்விகள் இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க, எல்லா கேள்விகளுக்கும் வாழ்க்கையில விடை இல்லை. எல்லா கேள்விக்கும் விடை இன்டலெக்ட் ஒரு இடத்துல திணறி போயிருக்கும். எல்லா கேள்விக்கும் விடை கிடையாது. சில கேள்விக்கு விடையே கிடையாது. சாமிட்டு ஒரு விடை இருக்கு. இட் இஸ் மை ஃபாதர்ஸ் லீலா. ஞானிகள் அதுக்கு ஒரு பதில் வச்சிருக்காங்க. அது என்னுடைய தந்தையினுடைய லீலை. இதுக்கு காரண காரியம் எதுவும் கற்பிக்கவே நீங்க முடியாது. சில விஷயங்கள் நடக்கும், அதுக்கு காரண காரியமே கிடையாது. அது என் தந்தையின் லீலை சொல்லி யோகி பிடிக்கிறது. நீ அறிவார்ந்து எல்லா கேள்விக்கும் விடை காண முடியும். ஆரம்பத்தில் அறிவுங்கிறது ஒரு கப்பு மாதிரி கிண்டிக்கிட்டே போகிறாங்க. நம்மளை உள்ளுக்குள்ளே கிண்டிக்கிட்டே போகிறது. ஒரு கட்டத்தில் அது அறிவு நிற்கும். கேள்விகள் விடைபெற்று கேள்விகளும் சலிச்சிடும். கேள்விகள் ஒரு இடத்துல கேள்வி இடத்துல நின்று இருப்பாங்க. கேள்விகளும் நின்று கேள்விகளும் உதிர்ந்து கேள்விகளே எழாத ஒரு இடம் கடைசி வரும். அந்த இடம் இருக்கு. அந்த இடம் தான். அந்த இடத்த நம்ம நெருங்கிட்டோம்னா அங்கே கனவு வராது, கேள்வி வராது, ஒன்று வராது, செவனேன்னு இருக்கும். அதுதான் இப்போ மௌன முகாம் பயிற்சி முடியும். நான் இடையே ஒரு மௌன முகாம் இருக்கும். இப்போ ஃபைனலி ஒரு டீப் சைலன்ஸ் போய் நம்ம இருக்கும். இன்னர் டீப் சைலன்ஸ் சொல்லுவோம். அதில் போய் எஸ்டாப்ளிஷ் ஆகும். ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். அந்த ஏரியா போய்ட்டால் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். அது மாதிரி இப்போ இருக்கும்போதே அந்த சைலன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் பழகி அந்த சுகத்துக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோன்னா சலிக்கிற மனதை விட அப்படி சும்மா இருக்கிறது நமக்கு பிடிக்காது. சும்மா இருப்பது சுகம், சும்மா இருப்பது சுகம்னு ஞானிகள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம சும்மா இருந்து பழகலை. அதனால் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ நான் செல்லமாக வச்சுருக்க மாதிரி மாதம் ஒரு நாள் சைலன்ஸ் கிடைக்கும். நாங்கள் 2 பேரும் சிவசைலம்